இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் வீடியோவாக போட்டோம். அடுத்து என்ன வீடியோ போடலாம்? ஹாய், ஹலோ. என்ன தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நீங்களுமா இப்போலாம் ஸ்கூல் பசங்களே ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சு சுற்றிட்டு இருக்குங்க. சரி இருக்கட்டும், என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை வச்சு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோ மில்லியன் வியூஸ் போகும். ஓ, ஸ்ட்ரைட்டாக மில்லியன். இந்த 100,000லாம் கிடையாது. சரி சொல்லுங்கள், அப்படி என்ன தான் கண்டென்ட்னு? அப்படி கேளு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இதையே ஒரு கண்டென்ட்டாக வச்சு வீடியோ போடு. புரியலையே, அதான் உனக்கு சப்ஸ்கிரைபரே அதிகமாக போல. ஆமாம், நீ என்ன பார்க்க என்ன மாதிரியே இருக்க? அதான்டா இந்த வீடியோட கண்டென்ட்டே. இன்ட்ரோவில் பார்த்ததை வச்சு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன வீடியோங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி டபுள் ஆக்ஷன் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைபேட் தேவை. அடுத்து இல்லைனா கேமரா இல்லைனா மொபைல் ஃபோன் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சேரு இல்லைனா சோஃபா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வீடியோ எடுத்து முடிச்ச வரையும் கேமராவோட பொசிஷனையும் சேரையும் எக்காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ணவே கூடாது. ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தால் தான் நம்மளால ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். அதனால இதை மட்டும் பண்ணிக்கிங்க. மற்றபடி இது எல்லாமே சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் டயலாக் எழுதி பேசினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஏபின்னு போட்டு 2% பிரிச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ஏக்கான டைலாக் எல்லாத்தையுமே பேசி ஷூட் பண்ணிடுங்க. அடுத்தது அதே இடத்துல ஆப்போசிட்டில் உட்காந்து பிக்கான டைலாக்லாம் பேசி ஷூட் பண்ணிடுங்க. நான் இது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அடுத்து எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணேன். அது எப்படி எடிட் பண்ணாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோட பார்த்துடலாம். இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸில் போய் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல இந்த ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வச்சுருக்கீங்களா செலக்ட் பண்ணிங்க. நான் டபுள் ஆக்ஷன் ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 கிளிப் இருக்குது. அந்த 2 கிளிப்பையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுட்டேஜ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அதனால் இந்த ஃபுட்டேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கிளிப்பு வரணும், அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணிப்போம். இதுதான் அந்த ஃபுட்டேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதனால் இந்த இடத்தோட நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2வது ஃபுட்டேஜ் வரணும், அதை இம்போர்ட் பண்ணிப்போம். இப்படி நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபுட்டேஜ் மேலே வைக்கிறதுக்கு அப்புறமா ஆடியோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது. அதனால் ஒரு ஃபுட்டேஜோட ஆடியோ மட்டும் தான் கேட்கும். இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல அன்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆடியோவை வந்து கீழே உள்ள ட்ராகில் கொண்டு வந்து வச்சுருங்க. திரும்பவும் இதை லிங்க் பண்ணிடுங்க. இப்படி பண்ணோம்னா 2 ஃபுட்டேஜோட ஆடியோமே கிளியராக இருக்கும். இதனால எந்த ஆடியோக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ இதுவரையும் ஃபஸ்ட் இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் தெரியுது. இதுக்கப்புறமா அதுக்கு மேலே எந்த வீடியோ இருக்கோ அதுதான் தெரியுது, கீழே இருக்கிறத மறைச்சிருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணால் மேலே இருக்கிற கிளிப்பை மாஸ்க் பண்ணணும். மாஸ்க் பண்ணுறதுக்கு அந்த ஃபுட்டேஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போங்க. எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனதுக்கப்புறமா இங்கே ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு மாஸ்க் எடுத்துக்கங்க. நான் இதை வந்து ரெக்டாங்கிள் எடுத்துக்கேன். அதுக்கப்புறமா அந்த ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எதுக்கு ட்ரைபேடில் ஷூட் பண்ணும்போது ட்ரைபேடையும் அந்த நம்ம உட்காந்துக்கிற பொசிஷனையும் மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா 2 இடமுமே கரெக்டாக மெர்ஜ் ஆகிடுச்சு பாருங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் மாற்றிட்டோம்னா இது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நான் எடிட் பண்ணது நல்லாவே தெரியும். நம்ம இதை எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக கலர் எடிட் பண்ணோம்னா கலர் ஷிஃப்ட் எதுவுமே தெரியாது. நம்ம இன்ட்ரோவில் பார்த்த ஒரு ஃபைனல் வீடியோ கிடச்சிரும். நான் சாதாரணமாக ஒரு 2 நிமிஷம் யூடியூப் வீடியோ பேசினாலே 20 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவு ரோலிங் ஆகும், நிறைய இடத்துல கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தமாரி டபுள் ஆக்ஷனுங்கிறப்ப நம்ம ஒரே டேக்கில் பேசிட்டோம்னா எடிட்டிங் வேலை ரொம்பவே ஈஸியாகிடும். அப்படி இல்லாமல் என்ன மாதிரி நீங்களும் டைலாக் பேசுகிறப்ப சொதப்பிட்டீங்கன்னா, நான் ஷூட் பண்ணது என்னமோ ஒரு 10 நிமிஷம் தான், ஆனால் அது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 hour 3 hour ஆயிடுச்சு. இதே நிலமை தான் உங்களுக்கும் வரும். அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும்